ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷல் லாக்ஸ். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆப்பமாவை பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டு என் மேலே தாங்க தப்பு. நான் மாவு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்துருக்கணும், ஆனால் நான் மறந்து அப்படியே வச்சிட்டனால மாவு பொங்கிட்டு. நல்ல வேளை அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருந்தேன். பாலும் சாதத்துக்கு உலையும் வச்சுட்டு வாசல் வச்சு கோலம் போட்டாச்சு. வந்தோடனே பார்த்தா சாதத்துக்கு தண்ணி கொதிச்சுருந்துச்சு. அரிசி போட்டு சாதம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. இதுக்கிடையில் எனக்குன்னு ஒரு சின்ன ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணி குடிச்சிக்கிட்டோம். நானும் ஹஸ்பண்டும் காலையிலேருந்து இது வரைக்கும் 2 தடவை காஃபி குடிச்சிட்டாங்க அவங்க. எனக்கு எப்போவுமே ஒரு தடவை தான் காஃபி, ஆனால் அவங்க மட்டும் காலையிலே 2 காஃபி குடிச்சிருவாங்க. இல்லைன்னா ஒரு பால், இல்லைன்னா ஒரு காஃபி அப்படி குடிச்சிருவாங்க. சின்ன பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸ் மறந்த கதையே கேட்டிருப்பீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பெரிய ஆட்களே மறந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் தாங்க டிஃபன் பாக்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. என் பையனுக்கு இப்போ இதுதான் பெரிய விளையாட்டு. இந்த கேம் வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா பசங்க அவங்களோட மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகாமல், டிவி பார்க்காம அவன் எப்போவும் அடிக்கடி இந்த கேமே விளாண்டுட்ருக்கான். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம சேர்க்க முடியும். ஒரே பேட்டர்ன் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம யோசித்து க்ரியேட்டிவாக நிறைய செய்யலாம். அவன் இது நல்லாவே இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் தட். இன்றைக்கி ரொம்ப கம்ஃபர்ட்டான லன்ச் தான். தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சிட்ருக்கேன். இது தாங்க அந்த டிஃபன் பாக்ஸ் மறந்து வச்சுட்டு வந்தது. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு தயிர் சாதத்தில் நிறைய தாளிப்பு போட்டிருந்தா ரொம்ப பிடிக்கும். கடுகு நிறைய இருக்கணும், இஞ்சி போட்டிருந்தா, இந்த மாதிரி பண்ணியிருந்தால் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் உருளைக்கிழங்கு பொரியல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.